நம்ம ரோஹிணிக்கு பெரிய ஆப்பு இருக்குது, பெரிய ட்விஸ்ட்டும் இருக்குங்க. நம்ம மனோஜ் ரோஹிணி கோர்ட் வரைக்கும் வந்து டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வக்கீல் சொல்லியிருந்தாங்க, ஏற்கனவே நீங்கள் ஒரு சாட்சியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக டைவர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முத்து மீனாவும் சாட்சியை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சாட்சியாக நம்மளோட ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா அவங்க தாங்க வராங்க. வந்தவொடனே அவளுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு தெரியும், அவருக்கு குழந்தை இருக்கிறதும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வித்யாவும் சொல்கிறாங்க. அந்த டைம் வக்கீல் கேட்குறாங்க, மனோஜுக்கு ரோஹிணிக்கு முன்னவே கல்யாணம் ஆனது, குழந்தை இருக்கிறது தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணாரா, இல்லை இவங்க மறைச்சு கல்யாணம் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கல வித்யா சொல்கிறாங்க, மனோஜுக்கு முன்னவே ரோஹிணி கல்யாணம் ஆனது எதுவுமே நம்ம மனோஜுக்கு தெரியாது மேடம், அவர் வந்து மறைச்சு தான், அவள் பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணுனா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடறாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா அந்த கறிக்கடைக்காரர் வராருங்க. அந்த இடத்துல அந்த கறிக்கடைக்காரரை நம்ம ரோஹிணி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவர் வந்து இந்த பொண்ணுக்காக நான் மலேசியா மாமாவாக நடித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிடறாருங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ரோஹிணிகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, இவங்க எல்லாரும் சொல்கிறது உண்மையா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணிகிட்ட கேட்கல, ரோஹிணி வந்து உண்மை தான், அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, இல்லை என் மாமியார் வந்து நான் நகை இல்லாமல் ஏழை குடும்பத்துலேருந்து வந்ததுனால என்னையும் என் ஹஸ்பண்டையும் பிரிக்க பார்க்குறாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும், எங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு கெஞ்ச போகிறாங்களா, என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாங்க.